நம்மள பல பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அது என்னன்னா, நான் தனியாக இருக்கேன், எனக்கு பேசுகிறதுக்கு யாருமே இல்லை, என்னை வந்து பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, என் துக்கத்தை கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்லை, இப்படிலாம் யோசிப்போம். ஆனால் இந்த டேர்ம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா ஆட்டோஃபில்ஸ் அப்படின்னுவாங்க. யார் ஆட்டோஃபில்ஸ் சொல்கிறாங்கன்னா, அவங்க தனிமையை தான் விரும்புவாங்க. அந்த தனிமையில் இருக்க அமைதியை விரும்புவாங்க. அந்த தனிமை கொடுக்குற அந்த ஒரு புரிதலையும் ஒரு நாலேஜையும் அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட்டுட்டு அந்த கம்ப்ளைண்டில் இருக்க பாசிபிலிட்டிஸை பாருங்கள். நம்ம வாழ்க்கை முழுக்க யாருன்னா நம்ம கூட இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் தனிமை நம்மளுக்கு கிடைக்கும். தனிமையும் பிளெஸ்ஸிங் தான். அது வந்து ஒரு ஸ்ட்ரகிள் கிடையாது. அந்த பிளெஸ்ஸிங்கில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடுங்க. நீங்கள் யாருன்னு பாருங்கள், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு பாருங்கள், உங்களுக்கான மீ டைமை எடுத்துக்கோங்க. தனிமையும் பிளெஸ்ஸிங்ஸ் தான், வரம் தான்.